பேரிழந்தூர் அர்-ரஹீமிய்யா அரபிக் கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் 7 ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம், பிபிஏ, பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். சிறப்பு பேச்சாளராக வெகு தொலைவில் இருந்து நாங்கெல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மௌலானா மௌலவி முஃப்தி ஏ சாரியாஸ் மலாஹிரி ஹஸ்ரத், முதல்வர் தாருல் உலூம் ஷஃபீக்கியா தர்மபுரி வெகு தூரத்திலிருந்து தமிழிலும் உருதுவிலும் நமக்கு முன்னால் சிறப்புரையாற்றுவார்கள். வெகு நாட்களாக அந்த குழந்தையிடத்திலே அன்பாக, அழகாக, பாசமாக, நேசமாக பழகி கொண்டிருந்தேன். இதை பார்த்து என்னுடைய மனைவி, என்னுடைய கணவன் மனிதனாக புனிதனாக மாறிவிட்டான் என்று உண்மையை உடைத்துவிட வேண்டும் என்பதாக நீங்கள் பழகி கொண்டிருக்கிறீர்களே, அந்த பெண் குழந்தைக்கு தகப்பனார் நீங்கள் தான் இருக்கிறீர்கள், உங்களுடைய குழந்தை தான் என்பதாக சொல்லிவிட்டார். யா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனக்கு கேள்விப்பட்ட உடனே இந்த உலகம் இருளாக மாறிவிட்டது, எனக்கு கியாமத்துடைய ஞாபகம் வந்துவிட்டது. இந்த அரபு நாட்டிலே நான் ஒரு பெண் குழந்தைக்கு தகப்பனாரா, மக்கள் என்ன நினைப்பார்கள், என்ன பேசுவார்கள், என்னுடைய அந்தஸ்திற்கும் என்னுடைய கௌரவத்திற்கும் மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது என்பதாக அந்த பெண் குழந்தையை உயிருடன் புதைக்க வேண்டும் என்பதாக ஒரு மிகப்பெரிய பாலைவனத்துக்கு அழைத்து கொண்டு சென்றேன். அங்கே ஒரு இடத்திலே அமர வைத்துவிட்டு அந்த பெண் குழந்தையை புதைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி குழியை தோண்டி கொண்டிருக்கிறேன். பெண் குழந்தைகளுக்கு தகப்பனார்கள் மீது அல்லாஹ் தஆலா அதிகமாக பாசத்தை கொடுத்திருக்கிறான். அந்த பெண் குழந்தை ஓடி வந்து, அத்தா, உங்களுடைய தாடியிலும் மேனியிலும் முகத்திலும் தூசியும் மணலும் பட்டிருக்கிறதே என்பதாக அவருடைய துப்பட்டாவை எடுத்து துடைத்து விடுகிறாள். அந்த நேரத்திலும் இவருக்கு பாசம், நேசம், இரக்கம் என்பது வரவில்லை. மறுபடியும் சிறிது நேரத்திற்கு பிறகு அந்த பெண் குழந்தை வந்து, அத்தா, வெகு நேரமாக இந்த மணலிலும் இந்த வெப்பத்திலும் இந்த வெயிலிலும் தூசியிலும் நீங்கள் குழியை தோண்டி கொண்டிருக்கிறீர்களே, இந்த குழி யாருக்காக வேண்டி? உன்னை உயிருடன் புதைப்பதற்காக வேண்டிதான். அத்தா, நான் என்ன குற்றத்தை செய்தேன்? அத்தா, நான் என்ன பாவத்தை செய்தேன்? அத்தா, உங்களுக்கு என்ன தீங்கு கொடுத்தேன்? இந்த அரபு நாட்டிலே பெண் குழந்தையா பிறந்திருக்கிறாயே, மிகப்பெரிய அவமானம் அல்லவா? என்னுடைய கண்ணியத்திற்கும் என்னுடைய அந்தஸ்திற்கும் மிகப்பெரிய சவால் அல்லவா? ஆகையால் உன்னை உயிருடன் புதைப்பதற்காக வேண்டிதான் அழைத்து கொண்டு வந்திருக்கிறேன். அத்தா, உங்களுடைய 2 கால்களை பிடித்துக் கொண்டு வாழ்க்கை பிச்சை கேட்கின்றேன். அத்தா, உங்களுடைய மகள் என்பதாக யாரிடத்திலும் சொல்ல மாட்டேன். உங்களுடைய பேருக்கும் புகழுக்கும் களங்கத்தை ஏற்படுத்த மாட்டேன். அத்தா, இந்த உலகத்தில் வாழ்வதற்கு எனக்கு ஆசை இருக்கிறது. அல்லாஹ் படைத்தது அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் அறிந்து கொள்வதற்காக வேண்டி எனக்கு இந்த உலகத்தில் வாழ்வதற்கு ஆசை இருக்கிறது. எனக்கு வாழ்க்கை பிச்சை கொடுத்து விடுங்கள் அத்தா என்பதாக அந்த பெண் குழந்தை தன்னுடைய தகப்பனாருடைய 2 கால்களை பிடித்துக் கொண்டு அழுகின்றாள், துடிக்கின்றாள், கதறுகின்றாள், கெஞ்சுகின்றாள். அந்த நேரத்திலும் இரக்கம் என்பதை, பாசம் என்பதை அவருக்கு வரவில்லை. குழி தோண்டி அந்த குழியிலே அந்த பெண் குழந்தையுடைய தலைமுடியை பிடித்து அந்த குழியிலே இறக்குகின்றார்கள். அத்தா, எனக்கு வாழ்வதற்கு ஆசை இருக்கிறது அத்தா, நான் வாழ்க்கை பிச்சை கேட்கின்றேன். அத்தா, உங்களுடைய மகள் என்பதாக யாரிடத்திலும் சொல்ல மாட்டேன். உங்களுடைய பேருக்கும் புகழுக்கும் களங்கத்தை ஏற்படுத்த மாட்டேன் என்பதாக அந்த பெண் குழந்தை அழுகின்றார். ஆனால் அந்த குழியில இறக்கிய பிறகு மண் மீது மண் போட்டுக் கொண்டிருக்கிறார். அந்த பெண் குழந்தை இந்த உலகத்திலே வாழ்வதற்கு ஆசைப்பட்டு தன்னால் முடிந்தவரை மண்ணை அந்த சிறு கைகளால் கொஞ்சம் கொஞ்சமாக அகற்றுகின்றாள். ஆனால் முடியவில்லை. சத்தம் ஓய்ந்து விட்டது, சத்தம் முழங்கிவிட்டது.
வெகு தூரம் வந்த பிறகு அந்த சத்தம் நீங்கி விடுகிறது. இந்த சம்பவத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கூறுகின்றார்கள். என்னுடைய கண்ணியத்திற்கும் என்னுடைய மரியாதைக்கும் அந்தஸ்திற்கும் நான் பெற்ற பெண் குழந்தையை உயிருடன் புதைத்திருக்கிறேன். அல்லாஹ் என்னை மன்னிப்பானா, அல்லாஹ் என்னுடைய பாவங்களை போக்கி வைப்பானா என்பதாக இந்த சம்பவத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கூறுகின்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷயத்தை கேட்டு இவ்வளவு அழுகின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாடி கண்ணீரால் நிரம்பி விடுகிறது. அதற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், அல் இஸ்லாமோ யஹ்திமு மா கான கப்லஹு. இஸ்லாம் ஒரு தூய்மையான மார்க்கம். இஸ்லாத்தில் வருவதற்கு முன்னால் நீங்கள் செய்த அநியாயங்கள், அனாச்சாரங்கள், கொலைகள், கொள்ளைகள், அது அறியாமை காலத்தில் செய்தது. இஸ்லாத்தின் வர்க்கத்தினால் அனைத்தையும் அல்லாஹ் மன்னித்து விட்டான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆகையால் சகோதர பெரியவர்களே, இந்த உலகத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவதற்கு முன்னால் என்னென்ன அனாச்சாரங்கள், அநியாயங்கள் நிகழ்ந்து கொண்டிருந்தது. 23 ஆண்டுகள் அவர்கள் படைத்த புரட்சி, அவர்கள் செய்த சாதனை, அவர்கள் செய்த அந்த வேலை யாராலையும் செய்ய முடியாது. அப்படிப்பட்ட உழைப்பை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்திருக்கிறார்கள். ஆகையால் நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது உண்மையான பாசத்தையும் முஹப்பத்தையும் வைக்க வேண்டும். ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா மக்கா முக்கர்ரமாவில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாவத்துடைய விஷயங்களை, தீனுடைய விஷயங்களை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது பாய்ந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொல்லால் கல்லால் அடிக்கின்றார்கள். உடனே ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஒருத்தர் வழியிலே கூறுகின்றார்கள், அதரக்க சாஹிபுக், என்ன உங்களுடைய தோஸ்தை, உங்களுடைய நண்பனை பற்றி தெரியாதா? மக்கள் போட்டு அடித்துக் கொண்டிருக்கிறார்கள், சொல்லாலும் கல்லாலும் அடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதாக சொன்ன உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த கூட்டத்தை கலைத்து கொண்டு உள்ள போகின்றார். மக்களை பார்த்து கூறுகின்றார்கள், அத்தக்துலூன ரஜுலன் அன் யகூல ரப்பி அல்லாஹ். ஒரு மனிதன் ரப்பு அல்லாஹ் என்பதாக கூறுகின்றார். தாவத்துடைய, தீனுடைய, வஹதானத்துடைய அல்லாஹ்வின் பால் அழைத்துக் கொண்டிருக்கிறார். அத்தக்துலூன ரஜுலன், அப்படிப்பட்ட மனிதரை நீங்கள் அடிக்கிறீர்கள், சொல்லாலும் செயலாலும் கல்லாலும் அடித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதாக அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை கூறியவுடனே அந்த கூட்டம் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பக்கம் திரும்பி விடுகிறது. அனைவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு இவ்வளவு அளிக்கின்றார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மயக்கமான நிலையிலே கீழே விழுந்து விடுகின்றார். வீட்டுக்கு எடுத்துக்கொண்டு சென்று விடுகின்றார். சென்றவுடனே கேள்வி என்ன என்று சொன்னால், முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருக்கிறார்கள்? தாய் கூறுகின்றார்கள், காலையிலிருந்து சாப்பிடல. நீ இப்ப கேட்கிற முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருக்கிறார்கள் என்பதாக. ஆம், முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிலைமை தெரியாதவரை நான் பச்சை தண்ணி கூட சாப்பிட மாட்டேன். எங்களுக்கு தெரியவில்லை. உம்மே ஜமீல் இருக்கின்றார்கள், அவர்களிடத்தில் கேளுங்கள். அவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நன்றாக தெரியும், நீங்கள் கேட்டுக்கொண்டு வாங்க. போனாங்க. ஹஜ்ரத் உம்மே ஜமீல் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்தில் கேட்டாங்க, முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? சொன்னாங்க,
முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாரே அர்கம்ல அல்ஹம்துலில்லாஹ் சுகமாக இருக்கின்றார்கள் என்பதாக கேள்விப்பட்டவுடனே ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நிம்மதி அடைந்தார்கள். ஒரு போரிலே ஒரு பெண்மணிக்கு தகவல் கிடைக்கிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு நவுசுபில்லாஹ் பிரிந்து விட்டார்கள் என்பதா. அந்த பெண்மணி ஒட்டகத்தில் வரும்போது ஃபமா பாலு முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன ஆகிவிட்டது, எங்கே இருக்கிறார்கள்? மக்கள் கூறுகின்றார்கள், உங்களுடைய மகன் ஷஹீதாகிவிட்டான். இல்லை, ஃபமா பாலு முஹம்மதின் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன ஆனார்கள்? வழியிலே கூறுகின்றார்கள், உங்களுடைய தகப்பனார் ஷஹீதாகிவிட்டார். ஆக வழியெல்லாம் அந்த பெண்மணி கேட்ட ஒரே வார்த்தை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருக்கின்றார்கள் என்பதா. தன்னுடைய மகன் இறந்து விட்டான், தகப்பனார் இறந்து விட்டார், கணவர் இறந்து விட்டார், தன்னுடைய சகோதரன் இறந்து விட்டார், கவலை இல்லை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இருக்கிறார். आह दोस्तों बुजुर्गों, अल्लाह ताला ने कुरान शरीफ के अंदर कहता है, लक़द कान लकुम फी रसूलिल्लाहि उस्वतुन हसना। आप सल्लल्लाहु अलैहि वसल्लम की जिंदगी में इस उम्मत के लिए बहुत बड़ा नमूना है। आप सल्लल्लाहु अलैहि वसल्लम की जिंदगी में इस उम्मत के लिए बहुत बड़ा आइडियल है। इसलिए अल्लाह ताला फरमाता है कि तुम हुजूर सल्लल्लाहु अलैहि वसल्लम की जिंदगी की पैरवी करो। हदीस के अंदर आता है, मन अहियाई सुन्नती इंद फसादी उम्मती फलहु अजरु मिअतु शहीद। इस फितने के दौरान में, इस फितने के जमाने में जो भी एक सुन्नत पर अमल करेगा 100 शहीदों का सवाब मिलता है। एक शहीद इस दीन के लिए, कलमे को बुलंद करने के लिए अपने जान को अल्लाह के लिए खपाने वाला, उसका खून इस जमीन में पड़ने से पहले अल्लाह उसकी मग़फ़िरत कर देते हैं। वैसे 100 शहीदों का सवाब एक सुन्नत जिंदा करने पर मिलती है। आज हमें पूरे सुन्नता खत्म हो गए, पूरे सुन्नता के जनाजे उठा डाले, एक ही एक सुन्नत रखी, वो क्या कहते हो, खाना खाने के बाद मीठा खाना सुन्नत, बाकी पूरे सुन्नता का जनाजा उठा डाले। आज हमारे नौजवान किस किस का आइडियल, किस किस का नमूना इख्तियार कर रहे हैं, किसकी जिंदगी को अपना आइडियल बना रहे हैं। कटिंग घर को है एक बच्चा, देखे तो इधर भी क्या भी नहीं है, इधर भी क्या भी नहीं है, बीच में होते को बाला खड़े हैं। पूछे तो हजरत तुमने मालूम नहीं है, सब यूथ का था। टी शर्ट पहले को नमाज में खड़े है, वो टी शर्ट में जानवर कहते हैं कि होते भी हैं। LKG UKG की किताब में आएंगे, होते जानवर, होते इंग्लिश वर्ड्स भी हैं। पैंट पहने हैं, जींस पैंट, पेशाब को बैठते ही फट जाती, ना तहारत होती है, ना पाकी होती है, ना सफाई होती है, क्या भी नहीं। आजकल ये कौम हुजूर सल्लल्लाहु अलैहि वसल्लम की सुन्नतों को छोड़कर दूसरों को अपना रहे हैं, दूसरों की जिंदगी की पैरवी कर रहे हैं, दूसरों की जिंदगी को नमूना बना रहे हैं। हजरत मैं उसका फैन, हजरत फैन का तो लटक जाना सपना, उन्हें वैसा करता हजरत, उस वास्ते मैं भी वैसा रखा हूं। सो आज माहौल बिल्कुल बिगड़ चुका है, माँ बाप बच्चों की निगरानी नहीं करते,
अक्सर नौजवान शराब, नशा, गंजा, ये सारी चीजों में नौजवान मुब्तला हैं। हदीस के अंदर आता है कि क़यामत के करीब ऐसा होगा कि माँ बाप बच्चों को देखकर डरेंगे। बच्चे माँ बाप को नहीं देखकर नहीं डरेंगे, बल्कि माँ बाप बच्चों को देखकर डरेंगे। बच्चों के सामने ऊंची आवाज, बच्चों के सामने सख्त लहजा, बच्चों के सामने तरबियत की बातें और बच्चों के सामने कुछ कहने से माँ बाप डरेंगे। ये क़यामत की अलामतों में से एक अलामत है। तो मेरे मोहतरम दोस्तों बुजुर्गों, ये सारा जाहिर हो चुका है। आज हदीस के अंदर आता है कि कुल्लुकुम राईन व कुल्लुकुम मसऊलिन अन रअयतिही। क़यामत के दिन हर जिम्मेदार को जिम्मेदारी के बारे में पूछा जाएगा। माँ बाप के पास बच्चों के बारे में, उस खानदान के बारे में, घर के बारे में पूछा जाएगा, जवाब देना है। सूरह वाक़िया के अंदर अल्लाह कहता है वक़िफ़ूहुम इन्नहुम मसऊलून, वो जिम्मेदार हैं, जब तक जिम्मेदारी का जवाब ना दे उनके कदम हटने नहीं देना। मेरे मोहतरम दोस्तों बुजुर्गों, ज़माना बड़ा नाजुक है, दौर बड़ा नाजुक है। हम अपने बच्चों की परवरिश करना है। हदीस के अंदर आता है इज़ा मातल इंसान इनक़ता अमलुहु इल्ला सलास। एक आदमी इंतकाल हो गया तो उसके अमल नामे का दफ्तर बंद हो जाएगा। 3 अमल ऐसे हैं मरने के बाद भी उसका सवाब जारी रहेगा। सदक़तुन जारिया, कहीं मदरसा, मस्जिद, बोरवेल और कुआं, कोई खैर का काम कर दिया और रहने तक, लोग उससे फायदा उठाने तक सवाब मिलता रहेगा। दूसरा इल्मुन युंतफा बिही नास, एक आलिम, एक हाफिज, एक कारी, एक मुफ्ती, कुछ उलमा को, कुछ हुफ़ाज़ को, कुछ कारियों को, कुछ मुफ्तियों को तैयार कर दिए। जो उस्ताद जिन तलबा को तैयार किए, जो तलबा जहां जहां दीन की खिदमत कर रहे हैं, इमामत कर रहे हैं, दर्स दे रहे हैं और अल्लाह के रास्ते में निकले हैं, जो उस्ताद तैयार किया है उसको सवाब मिलता रहेगा। ये मदरसे दीन के किले हैं। ये मदरसे रहने तक इस उम्मत को उलमा, हुफ़ाज़ और खुर्रा, दीन के दाई शदाई मिलते रहेंगे। तीसरा है वलदुन सालिहुन यदऊ लहू, नेक बच्चे, नेक अखलाक वाले, आदाब वाले बच्चों को छोड़कर गए। वो बच्चे अपने माँ बाप की मग़फ़िरत के लिए दुआ करते हैं तो अल्लाह ताला उनका लाज रखकर माँ बाप की मग़फ़िरत करता है और माँ बाप के दर्जात को बुलंद करता है। तो मेरे मोहतरम दोस्तों बुजुर्गों, आज बच्चे बिल्कुल बिगड़े हुए हैं, रास्ते से हटे हुए हैं और रास्ते से बिल्कुल जो है गिरे हुए हैं। माँ बाप की जिम्मेदारी है, जमात वालों की जिम्मेदारी है, बड़ों की जिम्मेदारी है कि उन बच्चों को नेक रास्ते में लाया करें, उन बच्चों को सीधा रास्ता बताया करें, उन बच्चों को राह रास्त पर खड़ा करे। ये हमारी जिम्मेदारी है, इस जिम्मेदारी को हम निभाना है। अल्लाह ताला ने कुरान शरीफ के अंदर फरमाता है कि हमने खिंजीर को हराम किया, शराब को हराम किया और सारी बुराइयों को हमने हराम किया। और शराब के बारे में जो हदीस के अंदर आता है कि उम्मुल खबाइस, पूरे गुनाहों की जड़ है। उसको जिना करना आसान है, उसको गालियां देना आसान है और उसको लोगों से लड़ना आसान है। ये सारे काम करना आसान है क्योंकि उसने नशे की हालत में है। तो मेरे मोहतरम दोस्तों बुजुर्गों, उम्मत का तबका, ये उम्मत बहुत भटकी हुई है। इस उम्मत का कोई पुरसाना हाल नहीं है, कोई पूछने वाला नहीं है, कोई संभालने वाला नहीं है। हालात बिल्कुल नाजुक हैं,
دور بالکل نازک چل رہا ہے، اس لیے میرے محترم دوستوں بزرگوں، حضرت مولانا الیاس رحمت اللہ علیہ میوات میں جا کر سب سے پہلے جو محنت کی ہے ایک حافظ قرآن پر، ایک حافظ قرآن کا لباس اور اس کے کپڑے اور اس کا رہنا سہنا شریعت کے خلاف تھا۔ حضرت نے دیکھا ایک حافظ قرآن کی حالت ہے، کپڑے شریعت کے خلاف ہیں، کان میں بالی لگی ہوئی ہے، بال بالکل بکھرے ہوئے ہیں، ٹوپی نہیں ہے، جبہ نہیں ہے، تو عوام لوگوں کی کیا حالت ہوگی؟ فکر کرنے کے بعد انہوں نے دین کی محنت کی۔ الحمدللہ نوجوانوں کا طبقہ، بڑوں کا طبقہ اور جو ہے مستورات کا طبقہ، بچوں کا طبقہ، سب جو ہے دین پر لگا ہوا ہے۔ اس لیے میرے محترم دوستو بزرگوں، ہم بچوں کی نگرانی کرنا، بچوں کا دیکھ بھال کرنا اور لڑکیوں کے ہاتھ میں فون نہیں دینا، لڑکیوں کے بچیوں کے ہاتھ میں فون دینا ایسا ہے جیسا کوئی غلط نہیں سمجھنا، حقیقت کو کہہ رہا ہوں، ان کے ہاتھ میں بائی فرینڈ دینا ہے۔ آج کل زمانہ بالکل خراب ہے، اس لیے میرے محترم دوستو بزرگوں، اپنے بچوں کی نگرانی کرو، اپنے بچوں کا خیال رکھو۔ بچہ پیدا ہونے کے بعد باپ پر 3 ذمہ داریاں ہیں۔ پہلی ذمہ داری کیا کہتے ہو؟ اذان دیکھو اچھا نام رکھنا۔ آج نامہ رکھتے سے دیکھے تو شریعت سے دین سے کوئی تعلق ہی نہیں، ایسا نام۔ ایک جگہ ہاسپٹل میں بچہ پیدا ہوا، مودن صاحب نام رکھنا ہے۔ بچے کے نانی بولے مودن صاحب اذان دیکھو منہ میں گھسے سکا کہتی نام رکھ دل کا جاؤ۔ اذان دیا کو 10 لحظے سوچے مودن صاحب کیا بھی یاد آیا نہیں، جانے ایک ڈمبو ماؤس کر کو نام رکھ دل چلے گئے۔ ایک جنے بچے کو نام رکھے ہیں خمل کہتے اٹھا، یہ جوں، وہ جوں کیسا کاٹتی کہ ویسا جنہیں باوا کو کاٹ لگ پڑیا۔ ایک جنے نام رکھے ہیں بچے کو جبل کا تو پہاڑ، انہیں کیسا سخت ہے کہ وہ بچہ بھی سختی چھے، ستا کو باوا کا جنازہ اٹھا لگو چھے روز بھی۔ تو میرے محترم دوستو بزرگوں، نامہ اچھے رکھو۔ شفیق، مہربان، وہ صفت اس بچے کے اندر پیدا ہوگی، مہربانی، شفقت، رحم، یہ پیدا ہوگا۔ بچوں کو جو ہے اچھے نام رکھو، یہ پہلی ذمہ داری ہے۔ دوسری ذمہ داری کیا کہتے ہو؟ دین کی تعلیم دینا، حلال حرام تک معلوم ہونا۔ آج کیا بھی سے معلوم نہیں، ایک جگہ کورونا میں بابا کا انتقال ہوا، اس آدمی کے فیکٹری میں 5000 آدمی کام کر رہے ہیں بنگلور میں۔ انہیں آگے بول رہا مودن صاحب یہ 40,000 روپے رکھ لو، کفن کے لیے، دفن کے لیے، جو بھی ہے، مجھے بلانا نہیں، میں پیشاب کا پاک بھی نہیں ہوں اور مجھے کیا بھی معلوم بھی نہیں، اگر میں جنازے کے قریب آیا تو مجھے کورونا آ جائیں گے، اس لیے براہ کرم آپ دفن کر ڈالو، پیسے بس نہیں تو ابھی 10,000 روپے دیتا ہوں، تمہیں لے لیو لیکن مجھے بلاؤ نہ کو۔ یہ کیا وجہ سے؟ دین کی تعلیم نہ ہونے کی وجہ سے، بچے کو حلال حرام اور دین کی تعلیم نہ سکھانے کی وجہ سے یہ ساری چیزیں پیش آ رہی ہیں۔ اور تیسری بات فرمایا گیا کہ اچھی جگہ شادی کرنا، یہاں ہمیں آگو غلط استعمال کر لکھی سے، اچھی جگہ کا تو فل پراپرٹی رہنا، فل مال دولت رہنا، وہ بڑھا بڑھی کو ایک ہی ایک بیٹی رہنا، ان کے 2 جنیاں کا مردہ پڑتے ہی ہے سے پورا اس کے بیٹے کو آ جانا۔ یہ میرے محترم دوستو بزرگوں، حضور صلی اللہ علیہ وسلم نے فرمایا کہ دیندار، جمال، حسب، نسب، یہ ساری چیزوں کا لحاظ رکھ کر
تم شادی کرنا ہے، اس طریقے سے آپ صلی اللہ علیہ وسلم نے فرمایا۔ تو میرے محترم دوستو بزرگوں، اپنے بچوں کو خاص ان 3 باتوں کا لحاظ رکھو، خصوصاً دین کی تعلیم دو، مکتبوں میں بھیجو۔ یہ مکتب جو دین کے قلعے ہیں، انگریز یہ ہندوستان کے بم کو، ہندوستان کے بڑے بڑے بندوقوں کو، ہندوستان کے میزائلوں کو دیکھ کر نہیں ڈرے، بلکہ اس مکتبوں کو، مدرسوں میں دیکھ کر ڈرتے تھے۔ تو میرے محترم دوستو بزرگوں، تو زمانہ بالکل نازک ہے، اپنے بچیوں کا خیال رکھیں۔ 80% نوجوان آج اس امت کے بالکل راستے سے بھٹک چکے ہیں۔ 60% لڑکیاں مرتد ہو چکی ہیں، آج بالکل راستہ بھٹک چکے ہیں۔ یہ سب ہمارے اوپر ذمہ داری ہے، ہم ذمہ دار ہیں۔ قیامت کے دن اللہ تعالی ہمارے سے پوچھے گا۔ اس لیے میں عاجزانہ درخواست کرتا ہوں علماء سے اور جماعت کے متولیوں سے، سیکریٹریوں سے اور ماں باپ سے کہ اپنے بچوں کی خاص نگرانی رکھو، اپنے بچوں کا دیکھ بھال کرو، لڑکیوں کا خاص جو ہے نگرانی رکھو، دیکھ بھال کرو۔ اللہ تعالیٰ عمل کرنے کی توفیق نصیب فرمائے۔ اور میں مبارکبادی دیتا ہوں اس کلہ کرچی کے جماعت العلماء کے صدر، سیکریٹری اور کیشیئر، اور شنکراپورم کے تعلق کے جماعت العلماء کے صدر، سیکریٹری اور کیشیئر، الحمدللہ انہوں نے اتنا بڑا جلسہ منعقد کیا ہے کہ بہت بڑا جلوس نکلا۔ میں نے سنا ہے کہ بہت خوب انہوں نے کام کیا ہے، بہت بڑی محنت کی ہے، اور بہت بڑا نمونہ ہے ایک کلہ کرچی ڈسٹرکٹ جماعت العلماء کے بہت بڑا جلوس اور بہت بڑا جو ہے یہاں پر پروگرام منعقد کیا سیرت النبی کے نام پر۔ اور آج کل جو حالات ہیں نشہ کے بارے میں، شراب کے بارے میں، اس کے بارے میں بھی انہوں نے بہت بڑا ایک پروگرام منعقد کیا ہے۔ اللہ تعالیٰ ان کو بے حد قبول فرمائے، یہاں کے پورے علماء کو اور جماعت کے ساتھیوں کو اور متولیوں کو اور پورے لوگوں کو اللہ قبول فرمائے، اور دنیا اور آخرت میں اس کا بہترین بدلہ نصیب فرمائے۔ دامے درمے سخنے جتنے لوگ اس کی مدد کی ہے، ان کے جانوں میں، مالوں میں، عزت میں، آبرو میں اور زندگیوں میں چین، سکون، راحت، عزت، عافیت اللہ تعالیٰ نصیب فرمائے۔ اور اسی طریقے سے ہمارے حضرت الطاف صاحب بیمار ہیں، اللہ تعالیٰ ان کو بھی خوب صحت نصیب فرمائے، اور پورے علماء کو اللہ تعالیٰ خوب صحت اور ہمت نصیب فرمائے، تمام جو ہے دنیا اور آخرت میں تمام کو کامیاب فرمائے۔ اور مجھ جیسے ناچیز کو دعوت دی ہے، میں ان کا بھی شکر گزار ہوں، اللہ تعالیٰ اس کا بھی بدلہ ان کو نصیب فرمائے، اللہ تعالیٰ ہم کو جزائے خیر نصیب فرمائے۔ وآخر دعوانا الحمدللہ رب العالمین۔ الحمدللہ، جزاکم اللہ بہتریہ اور اس طرح پورے